ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான சுவையில சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு குக்கர்ல நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தப்படுத்தின 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த சிக்கனை நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தனியாத்தூள் மல்லித்தூள் 2ம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கல் உப்பு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிறேங்க. கிளறி கொடுத்துட்டு தேவையான அளவு உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்களே. இப்போ தண்ணி அது வந்து உங்களோட விருப்பம். தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுனாலும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் தான். எண்ணெய் பிரிஞ்சு எப்படி எம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தேங்காய், சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை அரைச்சி இப்போ அந்த குழம்புல ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டால் நான் சொல்ல மாட்டேன், அவ்வளோ எம்மியாக வாசமாக கம்ம கம்முன்னு நம்ம சிக்கன் குழம்பு தயாருங்க. இப்போ பாருங்க இதை நம்ம தாளித்து கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஸ்டார் அனீஸு, பே லீஃப் எல்லாம் போட்டு சூப்பர் எம்மியான சிக்கன் குழம்பு தயார். வாங்க அடுத்து நம்ம வந்து மிளகு சிக்கன் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு தக்காளி, அப்புறம் வந்து தேங்காய் இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. இப்போ வந்து எண்ணெய், வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கேப்சிகம், எந்த கேப்சிகம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்தோன்னே இப்போ நான் வந்து ஒரு 3/4 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்த சிக்கனை இப்போ அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம தேங்காய், தக்காளி, ஜீரகம், சோம்பு, வத்தலுங்க. நான் வந்து இது வந்து வத்தல் மிளகுன்னு சொல்லியிருந்தேன், சாரி வத்தல். ஒரு 5 வத்தல் எடுத்திருக்கேங்க. வீட்டில் அரைச்ச நம்மளுடைய சுத்தமான மஞ்சள் தூள் நாங்கள் வச்சுருக்கேங்க. இப்போ அந்த மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. அதாவது விரலி மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு இறக்குனா நம்மளுக்கு ஒரு அருமையான சிக்கன் கிரேவி தயாராகிருச்சுங்க. வாங்க அடுத்து நம்ம குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அதே பேனில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் இதை சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, பே லீஃபு, ஸ்டார் அனீஸ் நம்ம அந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கவும் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். புதினாவையும் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி அதில் மிக்சியில் போட்டு நல்லா கிரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தாங்க பிடிக்கும். காப்படி உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு கிளறி கொடுத்துட்டு 1க்கு 3 தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 1:3ன்னு சொல்லிட்டு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க அளவு. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட காரம்,
உப்பு எல்லாத்தையும் கூட்டவோ குறைக்கவோ இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஹாஃப் லைம் இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு இறக்குனா நம்மளுக்கு ஒரு எம்மியான குஸ்கா தயாருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா குஸ்கா, ரைத்தா, நல்லா எலும்பு போட்ட சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டு செமிக்கிறதுக்காண்டி ஒயிட் ரைஸ், ரசம். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். பாய் பாய்.